ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசி மேன்வாவோட 41வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 40 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல ஹீரோ கொண்டு மானா பேத் எல்லாமே ஏற்கனவே ஓப்பன் ஆயிருக்கும், ஏற்கனவே யூஸ் பண்ணிருப்பான், பட் எப்படின்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவனோட மெமரிஸ்குள்ள போய் பாக்குறப்ப ஆரம்பத்துல இருந்தே நமக்கு அவனோட பேக் ஸ்டோரி வந்துட்டு காமிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹீரோ வந்து ஸ்டார்டிங்ல அந்த சீலிங்கே இருந்துட்டு திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அனிமல்னே தெரியாத ஒரு அனிமல் இருந்து பால் குடிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க இருக்கிற அந்த ரெட் கலர் அந்த பேக் மாதிரி இருக்கிறவன்ட்டு அவங்க என்னென்ன வேஸ்ட் பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஆல்தோ அவங்க வந்துட்டு ஒரு லிவிங் பீங்ஸா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. இல்ல அவங்க அட்டாச் ஆயிக்கிறது ஒரு பில்லரா என்ன இருக்கு அப்படின்ட்டு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஒரு ஈகோஸை டெவலப் பண்ற வரைக்கும் அந்த பேபிஸ்க்கு வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே மத்த அழுகிற குழந்தைங்க இருந்துட்டு அங்க மத்த மான்ஸ்டர்ஸால சாப்பிடறது மட்டும்தான். இந்த இடத்துல தான் குழந்தைங்க எல்லாரும் டெத் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துட்டு பழகிக்குவாங்க. ஒன்ஸ் இங்க இருக்கிற அந்த துணி மாதிரி இருக்கிற எல்லா கிராடல்ஸுமே ப்ளூ கலர்ல மாறதுக்கு அப்புறம் குழந்தைங்க வந்துட்டு தவளை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த பில்லர்ஸ் எல்லாமே அப்படியே கீழே இறங்கி போயிடும். அந்த தூண்ல இருந்து புதுசா ரெட் கலர் கிராடல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதுல புதுசா வந்துட்டு குழந்தைங்க அழ ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் இந்த விஷயம் வந்துட்டு ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்துட்டு ஒரு மொமெண்ட் தான், சீக்கிரமே அது வந்துட்டு சைலண்டா மாறிடும். இது இங்க இடத்துல எந்த விஷயமே சேஞ்ச் ஆகாது. அந்த ப்ளூ கலர்ல மாறினது வந்துட்டு டவுன் ஃபோருக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ளூ கலர் கிராடல்ல இருந்து எல்லா குழந்தைங்களுமே அதை அப்படியே துப்பிடும். அங்க இருக்கிற குஷன்னால அந்த ப்ராசஸ்ல நிறைய குழந்தைங்க வந்துட்டு இறக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு காத்திருக்கிறது வந்துட்டு கார்டியன்ஸ் மாதிரி. பட் அது உண்மையுமே ஹியூமன்ஸோட வேஷத்துல இருக்கிற பீஸ்டுங்க. அது வந்துட்டு பேரண்ட்ஸ் மாதிரி ஆக்ட் ஆக ட்ரை பண்ணும். அப்படிங்கிறப்ப அந்த பீஸ்ட் எல்லாமே மாம் டேட் மாமா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கும். அந்த குழந்தைங்க எல்லாமே அந்த கார்டியன்ஸ் மேக் பண்ற ஸ்டேஞ்சான நாய்ஸ்னால இன்ட்ரெஸ்ட் ஆகப்பட்டு எந்த ஒரு டூல வந்துட்டு தரையில கிடக்கிறத வந்துட்டு அதுங்க போய் டச் பண்ணுதோ அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற அந்த பீஸ்ட் எல்லாமே பிக்காக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூலோட பேரை வந்துட்டு சொல்லும். அந்த சைல்டு ரியாக்ட் பண்றதுக்கு மாதிரி அது வந்துட்டு டிஃபரெண்டான வாய்ஸை வந்துட்டு ஏற்படுத்தும். தட் வே அந்த குழந்தைங்க வந்துட்டு பேசுறதுக்கு வந்துட்டு கத்துக்குவாங்க. இதுங்க எல்லாமே இந்த சியோட பீஸ்டுங்க தான். பட் எப்படி இதுங்க வந்துட்டு மனுஷங்களோட லாங்குவேஜ் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அக்கேஷனலி அந்த பில்லர்ல இருந்து அந்த குழந்தைங்களுக்கான ஃபுட் வந்துட்டு வெளியே வரும். அப்படிதான் இந்த பேசுற பீஸ்டுக்கு இடையில என்லெஸ்ஸா வந்துட்டு அவங்க வளருவாங்க. அந்த கைசீரியனோட வாழ்க்கையிலேயே இதுதான் மோஸ்ட் கம்ஃபர்டபிள் அதுக்கப்புறம் சேஃபஸ்டான ஒரு இடம். அந்த சில்ட்ரன் எல்லாருமே 2 கால்ல எந்திரிச்சு நின்று அந்த டூல்ஸை வந்துட்டு அவங்களோட கையில வந்துட்டு அவங்களா எடுக்க பழகினதுக்கு அப்புறம் அந்த பில்லர்ஸ் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஃப்ளோர் வந்துட்டு கீழே போகும். அங்கதான் இந்த மானா மூலியமா பிசிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன குழந்தை இருந்துட்டு இந்த மாதிரி பிக்காக்ஸை ஈஸியா தூக்கி நடக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட்டுக்கோ இல்ல டெத்துக்கோ, செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது பேசிக் நாலேஜுக்கும் லாங்குவேஜுக்காகவும், தேர்ட் ஃப்ளோர் தான் ஒர்க் ஸ்கில்ஸை வந்துட்டு அக்யர் பண்றதுக்காக. அங்கதான் அந்த மதருமே இருந்துட்டு ரிசைட் ஆயிருக்கும். இந்த லாஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க தோண்டுவீங்க அன்டில் அந்த மதர் வந்துட்டு உங்களை ரேங்க் பண்ற அளவுக்கு நீங்க தோண்டிக்கிட்டே இருப்பீங்க. ஹை டயர் ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஹை நோபல்ஸ் கொண்டு அனுப்பப்படுவீங்க. இதே லோ டயர்ல இருந்தீங்க அப்படின்னா பேரண்ட் நோபல்ஸ் கொண்டு கொடுத்துருவாங்க. அதே நீங்க அன்வர்த்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு ஒரு சாப்பாடா மாத்திடுவாங்க. உங்க எல்லாத்தையுமே விழுங்குற அந்த பெரிய திமிங்கல மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் கிட்ட தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வழியே கிடையாது. பெராப்ஸ் இங்க இருக்கலையே, அதனால விழுங்கப்படுறதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஏன்னா மதர் இருந்துட்டு உங்களை நோட்டீஸே பண்ணல அப்படின்னா நீங்க கடைசி வரைக்கும் தோண்டிக்கிட்டே தான் இருக்கணும். உண்மையா சொல்லணும் அப்படின்னா நான் வந்துட்டு வேலை செய்யறதை என்ஜாய் பண்ணேன். நான் வந்துட்டு சில மாசத்துக்கு அப்படியே ஸ்பேஸ் ஆஃப் ஆகி தான் இருந்தேன். நான் வந்துட்டு என்னோட பிக்காக்ஸை எடுத்து போல்டர்ஸை அதுங்க உடையிற வரைக்கும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணேன். நீங்க வந்துட்டு ஒரு இடத்துல அடிச்சீங்க அப்படின்னா சிங்கிள் கிராக் கூட ஆகாது. அதே இன்னொரு இடத்துல அடிச்சீங்க அப்படின்னா அந்த பாறையை வந்துட்டு அப்படியே பீஸா மாறிடும். சோ அதோட வீக் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு ஹார்டா வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ அசியூம் அப்பதான் என்னோட வீக்னஸ் டிடெக்ஷன் அப்படிங்கிற டேலண்ட் வந்துட்டு எனக்கு உருவாயிருக்கும் போல. அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படி பண்ணிட்டு இருக்கப்பதான் அந்த மதர் அப்படிங்கிறது வந்துட்டு குட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சூஸ் பண்ணிருக்கு. நான் வந்துட்டு ஹை டயரா வந்துட்டு எவாலுவேட் பண்ணி 12th ஃப்ளோர்ல இருக்கிற லேபிரின்த் ஆஃப் ஸ்பைடர் டியூக்கு வந்துட்டு அனுப்பப்பட்டேன். அங்கதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறான். அப்பதான் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட மெமரிஸ்ல வந்துட்டு பார்த்திருப்போம். நம்ம ஹீரோட பேர் வச்சிருப்பார்ல கிம் ஜின் அவர் வந்துட்டு அப்பாடா இன்னைக்கு நடத்தின இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்துட்டு இவ்வளவுதானா அப்படிங்கிறப்ப இன்னொருத்த வந்துட்டு நீ வந்துட்டு ரொம்ப டிவோட்டடா இருக்க, ஒன்ன மாதிரி ரிப்போர்ட்டரா இருக்கிறது உண்மையிலே ஃபன்னா தான் இருக்கும். நீ போற இடம் ஃபுல்லா இந்த இடத்துல பெரிய பெரிய நியூஸ் தான் உனக்கு கிடைக்கும். பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நம்ம வெளியே போனாதானே இந்த நியூஸ் சேனல்ல வந்துட்டு உன்னால போட முடியும். எப்படியும் நம்ம வெளியே போக போறது கிடையாது. அப்படிங்கிறப்ப இன்னொரு தாத்தா இருந்துட்டு ஒன்ன மாதிரி ஒரு யங் மேன் இருந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவாவே யோசிக்க கூடாது. அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு நெகட்டிவா பேசுறனா நம்ம எல்லாருமே வெறும் அடிமைங்க. ஒரு நாள்
சாப்பிட்டுருவாங்க. அதை நினைச்சு சிரிக்க சொல்றீங்களா? நீங்க வேணா ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப அங்க ஒருத்தர் சர்ஜன் லீ ஜிசாக் தட்ஸ் இனஃப் அப்படின்னு சொல்றாரு. சோ அங்க இருக்கிறவன் பேர் வந்துட்டு ஜிசாக். அங்க தொப்பி போட்டுக்கிற வந்துட்டு மேஜர் கீசு. ஓ மேஜர் கீசு, என்ன மாதிரி ஒரு நியூபி இருந்துட்டு உங்களை எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப மோசமா தான் ஃபீல் ஆகும். அப்படிங்கிறப்ப சர்ஜன் ஜிசாக் அப்படிங்கிறப்ப என்ன அப்படி கூப்பிடாதீங்க, நான் வந்துட்டு மிலிட்டரியில இருந்து வர டேட் எல்லாமே எப்பயோ தாண்டி போயிருச்சு. இந்த ஒரு மாசத்துக்கு மேல இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். மேஜராவது மண்ணாங்கட்டியாவது அது எல்லாமே புல்ஷிட் தான் இப்ப. அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு நோ காம் டவுன் தட்ஸ் இனஃப். நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரோல் காலுக்கு வந்துட்டு டைம் ஆயிடுச்சுல. ஸ்பைடர்ஸ் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாருமே இங்க ஸ்ட்ரகிளிங் பண்றீங்க அப்படின்னு தெரியுது. பட் நீங்க எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த ஜிசாக்கு ரெண்டு போச்சு. எதுக்காக நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து மாட்டி இருக்கணும், என்னோட அம்மா வந்துட்டு என்னை பத்தி கவலைப்பட போறாங்க போச்சு அப்படின்னு இருக்கிறப்ப அங்க ஒரு தெரிஞ்சுட்டு 8052nd குரூப் உங்க டீம்ல இருக்கிற டோட்டல் மெம்பரை வந்துட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்படிங்கிறப்ப இந்த பொண்ணு ரெண்டு ஆஸ் யூசுவல் 7 தான். அப்படிங்கிறப்ப அந்த மனுஷங்களை வச்சுதான் அங்க இருக்கிற சிலந்திங்க வந்துட்டு பேசுது அவங்க வாய்க்குள்ள போயிட்டு. 8052nd குரூப் உங்களை ஒருத்தவங்க மிஸ் ஆயிருக்காங்களே எக்ஸ்பிளைன். அப்படிங்கிறப்ப அந்த மாட்டிட்டு இருக்காங்க அவர் இருந்துட்டு இடையில பேசணும், இவன்ட்டு காப்பாத்துங்க ப்ளீஸ். அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு பேசுறப்ப கிம் ஜுன் வந்துட்டு இரு, நான் வந்துட்டு லாஸ்ட் ரவுண்ட்ல 8 பேருன்னு தான் சொன்னோம், பட் ஒருத்தவங்க வந்துட்டு வேலை செய்யறப்ப மண்ணுல வந்துட்டு புதைஞ்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற மூலியவா செவனா சேக் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவன்ட்டு ப்ளீஸ் என்ன வந்துட்டு காப்பாத்துருங்க இல்லைன்னா கொண்டுருங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஸ்பைடர் அவனோட வாயை வந்துட்டு கிழிச்சு அப்படியே அவனும் இறந்து போயிடறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்பைடர் வந்து இன்னொருத்தல வந்து பிடிக்குது. அவர் வேணாம் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், நான் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்றேன். அப்படிங்கிறப்ப மறுபடியும் அந்த ஸ்பைடர் வச்சு அந்த பொண்ணை இருந்துட்டு கொண்டுட்டு வாயில இருந்து 7 பேர் இருக்கீங்களா, சரி நாளைக்குமே பிளான் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறது போறது கிடையாது, ஒரு பேத்தவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ற வரைக்கும் நீங்க வந்துட்டு மைனிங் பண்ணிட்டே இருங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஜிசாக்கு இருந்துட்டு டேம் டெய்லி வந்துட்டு இதை நம்ம கிட்ட சொல்றதுக்கு வந்துட்டு இதுல ஏதாச்சும் அவசியம் இருக்கா என்ன. அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு ஐ அசியம் எத்தனை பேர் வந்துட்டு உயிரோட டெய்லி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதானே, காம் டவுன். அப்படிங்கிறப்ப அங்க வந்துட்டு ஒரு குக்கூனை வந்துட்டு தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒருத்தான ஃபுட்டும் அதுக்கப்புறம் புது ஃபேமிலி மெம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு, இவனுக்கு வந்துட்டு எப்படி இங்க ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுங்க. அப்படிங்கிறப்ப உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ இந்த குழந்தை வந்துட்டு இங்க கீழே தான் வந்துட்டு பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இவங்கள தான் கைசீரன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பிஹைண்ட் தி சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்துட்டு ஒரு பெருசா ஒரு ஏதோ ஒரு அவரோட பர்சனல் விஷயம் சொல்லியிருந்தாரு. அவர் நான் படிக்கல. இந்த சாப்டர்ல இருந்து நெக்ஸ்ட் சாப்டர் வரைக்கும் அந்த ஜினு இருக்கார் இல்லையா, அவரோட டைரியில வந்துட்டு அவர் எழுதி வச்சிருக்காரு இல்லையா, அதை வச்சுதான் இந்த கதையை வந்துட்டு நரேட் பண்ணுவாங்க. இவரோட பாஸ் இருக்கார் இல்லையா, ஹீரோ வந்துட்டு இவர் ஏதோ வந்துட்டு ரிப்போர்ட் எழுதுனார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. இவங்க வந்துட்டு நல்லா போச்சு அப்படின்னா நம்மள பாராட்டுவாங்க, இல்ல வியூஸே போனா நம்மள திடீர்னு பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்கோர்ஸ் நான் வந்துட்டு அந்த கைசருக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்துட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த கைசருக்கு போற டாக்குமெண்ட்ரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே நல்ல வியூஸ் போகும், நல்ல ஆர்டிகல் வந்துட்டு படிப்பாங்க. சோ அதனாலேயே நிறைய பேர் வந்துட்டு அந்த கைசருக்குள்ள போயிட்டு டாக்குமெண்ட்ரி எடுப்பாங்க. சோ அதனால இவருமே வந்துட்டு அங்க போறேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. எதுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைரியை வந்துட்டு அவரு எழுதிட்டு இருக்காரு. வெளியே வந்ததுக்கப்புறம் ஆட்டோ பயோகிராஃபிலாம் வந்துட்டு எழுதுலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கேமரா க்ரூவோட அவர் வந்துட்டு கீழே போறாரு. அங்க போறப்ப 3rd ஃப்ளோர்ல மிலிட்டரி ஃபெசிலிட்டி வந்துட்டு ஒன்று இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு இவர் போக போறாரு. வார் ஜோனுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டை வந்துட்டு அவரால் டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. அது மட்டும் இல்லாம அங்க எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரு சொந்த கை காசு போட்டு தான் வாங்கியிருக்காரு. கேட்டா எவ்வளவு எக்யூப்மெண்ட் வந்துட்டு வெளியே வரும் அப்படின்னு அவங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்லிருச்சு. பட் இன்னொன்னு இவருக்காக காசு செலவழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க உருவாக்குன ரோட் வழியா அவங்க வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அவர் அந்த இடத்துல ஹாண்ட் ராட்ஸா பாத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு அவர் அந்த இடத்துல பாத்துருக்காரு. ஏன் யூனிகான்லாம் இல்ல அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2nd ஃப்ளோருக்கு வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து போயிருக்காரு. போனப்ப அந்த இடத்துல ரத்தக்கரை இருந்திருக்கு. எதுக்காக இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டப்ப எப்படி புதுசா இந்த இடத்துல ரத்தக்கரை வரதான் போகுது, அதுக்கப்புறம் எதுக்கு அதை வந்துட்டு கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்களாம். பட் அவர் வந்துட்டு எப்படி பணத்தை சேவ் பண்ணதான் பண்றாங்க, நானுமே மிலிட்டரி இருந்தனால எனக்கு இது தெரியும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் போறப்ப ஒரு இடத்துல வந்துட்டு செவர் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகி விழுந்திருக்கு. அதனால அவங்களால 3rd ஃப்ளோரை வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமே என்னென்னமோ வந்துட்டு ட்ரை பண்ணி பாக்குறானுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போறாங்க, நடந்து வந்துட்டு போறாங்க, நிறைய இடத்துல கேம்ப் போடுறாங்க. இப்படியா போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அவரோட டைரியில பாத்தீங்கன்னா அந்த ரத்தக்கரை அந்த திடீர்னு எழுதாம விட்டதெல்லாம் அப்படின்னா அந்த டச் எல்லாம் சூப்பராகவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பிரிஞ்சு போறப்ப கடைசியில ஒரு சோல்ஜர் இருந்துட்டு இவரை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை கொடுத்து அவர் வந்துட்டு அங்க இருந்து காப்பாத்தி போட்டிருப்பாப்ல. பட் அதுக்கப்புறம் போயிட்டு அந்த காப்பாத்தினவர் வந்துட்டு உயிரோட தான் இருப்பாரு. அவர் வந்துட்டு பாத்துருப்பாங்க. எதுக்காக இந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் எல்லாம் வேலை செய்யல அப்படின்னு போய் பார்த்தா கம்யூனிகேட் பண்றதுக்கு அங்க யாருமே இல்ல, எல்லாத்தையுமே மான்ஸ்டருங்க வந்துட்டு கொன்றுச்சுங்க. அதனால அந்த இருக்கிற ஒரு இடத்துலயே வந்துட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா எப்படியும் ஒரு 2 மாசம் இருந்தா அங்க விழுந்த இடத்த வந்துட்டு தோண்டிட்டு இந்த இடத்துக்கு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு அங்கேயே இருக்க ஆரம்பிச்சாங்க. பட் அந்த மான்ஸ்டர்ஸும் வந்துட்டு வெளியவே தான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க வெளியே எந்த ஒரு சைனும் காமிக்கல. ஏன் பாத்ரூம் கூட அவங்களால ஒழுங்கா வெளியே போக முடியாது. அப்படியே போனாலுமே
எல்லாமே அவங்க பல லேயர் இருக்கிற ஒரு பேக்ல போட்டு கட்டி போட்டணும். ஏன்னா அப்பதான் அந்த ஸ்மெல்லுனால மான்ஸ்டர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகி வந்துடாது. அப்படி இருந்து கூட ஒரு நாள் ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு வந்துருச்சு. அப்ப இவங்க வந்துட்டு அப்படியே தப்பிச்சு மேல ஏதோ ஒரு வென்டிலேஷன் வழியா போலான்னு ஒளிஞ்சுக்கிறானுங்க. பட் அப்பதான் டம்ப்ளி அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு இவங்கள அப்படியே சாப்பிடறதுக்கு வந்துருச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க கண்ணு முழிக்கிறப்ப ஒரு 2 பேர் முன்னாடி இருந்து இவங்க 2 பேத்துக்குமே கை கால் வந்துட்டு நல்லா இருக்கு. ஒருத்தன் வந்துட்டு இன்ஜூர் ஆயிருக்கான். பட் அது வந்துட்டு ரொம்ப மோசமா கிடையாது. ஐ திங்க் இவங்க 2 பேருமே ஒரு நல்ல பினிஷ்டான பொருள்களா தான் கன்சிடர் பண்ணப்படுவாங்க. அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் வந்துட்டு ஓ 2 நல்ல ப்ராடக்ட் இருக்கா, உன்னை நினைச்சா எனக்கு ப்ரௌடா இருக்கு. வாட் நீ வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறியா, யூ சில்லி திங். இந்த மாதிரி நல்ல பொருட்கள் எல்லாம் நீ டைஜஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப இவங்களை பார்த்தாலே யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பொண்ணு ரெண்டு இவங்களை வந்துட்டு நம்ம ஆக்ஷனுக்கு அனுப்பி வைக்கணுமா அப்படிங்கிறப்ப இவங்க என்ன பாலினோ இவங்களுக்கு ஏதாச்சும் ரிமார்க்ஸ் இருக்கா அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு 2 பேருமே மேல். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸும் கிடையாது. அப்படிங்கிறப்ப அப்படின்னா இவங்க வந்துட்டு சும்மா அனுப்பிச்சு வச்சிடலாம். லெட்ஸ் சி ஒரு நிமிஷம். ஸ்பைடர் டூக் இருந்துட்டு இந்த மாதிரி அடல்ட் மேல்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தா இருந்தாங்களே, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை வந்துட்டு அங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஸ்பைடர் டியூக் கிட்ட. அது மட்டும் இல்லாம இவங்க பார்த்தாலே தெரியும் அந்த பிளாக் மர்ச்சன்ட்ல இருக்கிற அந்த 2 டீமன்ஸ் தான். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.